நீங்க என்ன சொல்றீங்க? பிரியங்கா அவ சூசைட்லாம் பண்ணிக்கவும் மாட்டா. அவ செத்துட்டா. எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த லெட்டர் படிச்சேன். அதுல அவ தெளிவா எழுதிருக்கா. ரிஷி என்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தா, ஆனா அவன் கேட்கல. என்ன இன்சல்ட் பண்ணிருக்கான்னு எழுதிருக்கா. அவளை தற்கொலை பண்ண சொல்லி கட்டாயப்படுத்திருக்கா. நான் உங்களை விட்டு இந்த உலகத்தை விட்டு ரொம்ப தூரம் போறேன்னு எழுதிருக்கா. அதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல சித்தி, அவ அங்கதான் இருப்பா. நான் அவளுக்கு போன் பண்றேன் சித்தி. அவ சூசைட்லாம் பண்ணிக்க மாட்டான். போன் எடுக்க மாட்டா. ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ. அவ அங்கதான் இருப்பா. அப்ப அவ எங்க இருக்கான்னு சொல்லு. இங்க பாருங்க, நான் அந்த லெட்டரை படிக்கல. ஆனா அவ என்ன எழுதியிருந்தாலோ அந்த மாதிரி அவ நிச்சயமா பண்ணிருக்க மாட்டா. நாம போய் அவளை தேடுவோம். அவ அங்கதான் கண்டிப்பா இருப்பா. ஆமா, அவ மத்தவங்களை பயன்படுத்துறது அவளோட வழக்கம். அப்ப சொல்லு, அவ எங்க இருக்கான்னு சொல்லு. அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அவளுக்கு என்ன ஆச்சு சொல்லு. இங்க பாருங்க ப்ளீஸ். நீயா? என்ன நீ வெல்கம் பண்ண மாட்டியா? கெஸ்ட தான் வெல்கம் பண்ணணும், வீட்டுக்கு அழைக்காதவங்கள இல்ல. ஓ ரியலி? ஆனா நீ என்னோட லைஃப்ல நான் கூப்பிடாமே வந்திருக்கேன். அதுக்கு என்ன சொல்றது திஷா? உன்னை நான் இப்ப என்ன பண்றதுன்னு நீயே எனக்கு பதில் சொல்லு. ரிமெம்பர் லாஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணும்போது நீ தான் என்கிட்ட சொன்ன, என்ன நினைச்சு உனக்கு எந்த டென்ஷனுமே வேண்டான்னு சொன்ன. About you being the second lady, you know about my happy married life then. அப்ப எனக்கு நிஜமாவே தெரியாது நீ வேற ஒருத்தியா மாறி என் குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்குவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்ப தெரிஞ்சு போச்சு. அதாவது நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீ வேற ஒருத்தின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீ ஒரு கீழ்த்தரமான லேடி. நான் கடைக்கு பேசு. நான் கடைக்கு நான் எதுக்கு பேசணும்? என் லைஃபை நான் பாதுகாக்கணும். அதுக்கு தடையா நீ இருக்க. அத புரிஞ்சுக்கோ. லுக், யூ கெட் இட்? பூர பொண்ணோட புருஷனா இருந்திருக்கலாம். அதாவது பாஸ்ட்ல. பிரசன்ட்ல அவர் என்னோட ஹஸ்பண்ட். யூ ஸ்டே அவே ஃப்ரம் ஹிம். அப்புறம் என் புருஷன்கிட்ட நெருங்கணும்னு நீ கனவு காண்ற பாரு, அந்த கனவை உடனடியா விட்டுடு. என் புருஷன் உன்னை பார்க்க வந்தாலும் சரி வரலனாலும் சரி நீ அவர்கிட்ட நெருங்காத. அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன்னா ஐ ஸ்வேர் உனக்கு அது நல்லதா இருக்காது திஷா. என்ன மிரட்டுறியா? என்னை பத்தி தெரிஞ்சிருந்தும் நீ என்கிட்ட இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டு இருக்க. யூ டோன்ட் யூ ஆல்ரெடி உனக்கு தெரியும். பூரப் என்னோட புருஷனா இல்லாதப்ப கூட அவர் அடையறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன்னு உனக்கு தெரியாது. இப்போ அவர் என்னோட ஹஸ்பண்ட், நான் அவரோட வைஃப். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். பை தி வே, வி ஆர் a very happy family. அவர் எனக்கு ஹஸ்பண்ட் மட்டும் இல்ல, அவருக்கும் எனக்கும் பிறந்த புள்ளையும் என் கூட இருக்கான். சோ உன்னோட லிமிட்ல நீ இருந்துக்கோ. அப்படி இல்லைன்னா நான் என்னெல்லாம் பண்ணுவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இங்கதான் எங்கேயாவது இருப்பா. அவ கிடைச்சிருவா. இதுதான் அந்த இடம். இந்த இடம் தான் எனக்கு தெரியும். அவ எங்க இருக்கான்னு சொல்லு. கம் ஆன் ஃபாஸ்ட். இங்கதான் எங்கேயாவது இருப்பான்னு சொன்னல. எங்க அவ? பிரியங்கா, அவ இங்கதான் இருந்தா. இங்கதான் இருந்தானா? இங்கதான் எங்கேயாவது இருப்பா. அவளை நம்ம தேடுவோம். ஆனா அவ கிடைக்காத போது எங்க இருந்து தேடுறது? ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்களேன். எப்படி என்னால அமைதியா இருக்க முடியும்? சூசைட் லெட்டர் நான் படிச்சு அதுல என்ன எழுதிருக்குன்னு சொன்னல. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நாம அவளை தேடி கண்டுபிடிப்போம். நான் தான் அவளை தேடிட்டனே. இந்த கிளிஃப் எவ்வளவு உயரம் தெரியுமா? ஐ அம் ஸ்கேர்ட். அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா? ரிஷி, என்னாச்சு? சித்தி, பிரியங்கா என்ன மாட்டி விட பாக்குறா. உனக்கு ஏன் அப்படி தோணுது? அவ உண்மையிலேயே சூசைட் பண்ணிக்கணும்னு நினைச்சிருந்தா சாக நினைக்கிறவ எரிஞ்சிட்டு இருக்க நெருப்பை எதுக்கு அணைக்கணும்? அந்த அக்னியை தான் அவ சாட்சியா வச்சா. சித்தி, ஐ எம் சாரி. நான் உங்க பேச்சை கேட்டு இருந்திருக்கணும். நான் அவர்கிட்ட பேசுறேன். என்னங்க இங்க பாருங்களேன். உங்ககிட்ட பிரியங்காவோட ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் ஏதாவது இருக்கா? சீரியஸ்லி? அவ சூசைட் லெட்டர் எழுதி வச்சுட்டு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறியா? பிரியங்காவோட போனா தான் இருக்கும்.
ஹலோ, எஸ் இன்ஸ்பெக்டர் சார், நாங்க அங்கதான் இருக்கோம். இன்ஸ்பெக்டரா நீங்க? எஸ், தேங்க்யூ. கிரைம் நடந்திருக்கு, எஃப்ஐஆர் போட்டாச்சு. மிஸ்டர் பூரப் கர்ணாவோட கேபின் எங்க? பூரப் சார் கேபின்ல இல்ல, அவரு கான்ஃபரன்ஸ் ரூம்ல தான் இருக்காரு. கான்ஃபரன்ஸ் ரூம் எங்க இருக்கு? அதோ அங்க இருக்கு மேடம். ஓகே, தேங்க்யூ. வெல்கம் மேடம். அப்புறம் என் புருஷன்கிட்ட நெருங்கணும்னு நீ கனவு காண்ற பாரு, அந்த கனவை உடனடியா விட்டுடு. என் புருஷன் உன்னை பார்க்க வந்தாலும் சரி வரலனாலும் சரி நீ அவர்கிட்ட நெருங்காத. அன்னைக்கு ராத்திரி ஐ மீன் திவாலி அன்னைக்கு நைட் நடந்ததுக்கு ஐம் சாரி. உங்க சாரியை கேட்கறதுக்காக வரல, நான் உங்ககிட்ட கேட்க வந்தது, நான் உங்க கூட இருக்கிறதா இல்ல விலகி போறதா, எதுக்காக இப்படி எல்லாம் நடக்குது? ஐம் சாரி. நீ என்ன சொல்ற எனக்கு புரியல. உங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா புரியும். ஒருவேளை நீங்க என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடக்கும். நான் என்னைக்கு மறுபடியும் உங்களை சந்திச்சேனோ எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையா வந்துட்டே இருக்கு. என்னாலதான் மறுபடியும் உனக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்றியா? உங்களால இல்ல, நீங்க என்ன கஷ்டப்படுத்துறீங்க. டைரக்ட்லி இன்டைரக்ட்லி என்னோட நிம்மதியை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டீங்க. எனக்கு நிம்மதியே இல்லாம போயிடுச்சு. இப்ப சொல்லுங்க, நான் உங்ககிட்ட என்னைக்காவது ஏதாவது இண்டிகேஷன் கொடுத்திருக்கேனா? உங்க லைஃப்குள்ள நான் வருவேன்னு சொல்லி உங்களை அந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருக்கேனா? தீபாவளி அன்னைக்கு கூட நான் உங்ககிட்ட கிளியரா சொல்லிட்டேன், என்னோட லைஃப்ல நான் உங்களை திரும்பவும் அடையறதுக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லன்னு. ஆனா ரித்திக்கும் உனக்கு சம்பந்தம் இருக்குன்னு என்கிட்ட போய் சோ நான் உங்களோட வைஃப் இல்லையே. இல்ல உங்களுக்கும் எனக்கும் வேற ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா? உங்களுக்கு லாயலா இருக்க என் மனசுல பட்டதை நான் சொன்னேன். அது உண்மையா இருந்தா என்ன, பொய்யா இருந்தா உங்களுக்கு என்ன? உண்மை என்னன்னா நீங்க மறுபடியும் என் வாழ்க்கையில வரத நான் விரும்பல. ஐ எம் வெரி ஹாப்பி வித்அவுட் யூ. ஓ, அப்போ நீ இதை சொல்லதான் இங்க வந்தியா? இல்ல, இன்னொரு விஷயம் சொல்ல வந்தேன். நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை கிளியர் பண்ணிட்டேன். மறுபடியும் நான் உங்களை ஏத்துக்க விரும்பல. இந்த விஷயத்தை நீங்க உங்க உங்க வைஃப் கிட்ட போய் சொல்லுங்க. அவ என் வீட்டுக்கு வரத தடுத்து நிறுத்துங்க. ஏன்னா நான் உங்களை அவகிட்ட இருந்து பிரிக்கிறேன்னு அவ நினைச்சுக்கிட்டு இருக்கா. அலியா உன் வீட்டுக்கு வந்தாளா? இந்த தடவை அவ வந்தா. என்ன பேச நினைச்சாலோ, என்ன விதத்துல பேசணும்னு நினைச்சாலோ நான் பேச விட்டேன். ஆனா அடுத்த தடவை அவ என்கிட்ட வந்து இப்படி பேசினா நான் டைரக்டா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். அவ என்ன டார்ச்சர் பண்றான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். திஷா, 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 நான் சொல்றது கேளு. திஷா, இந்த வார்னிங் உங்களுக்கும் தான். மறுபடியும் நீங்க என் வீட்டுக்கு வந்து என்ன தொந்தரவு பண்ணீங்கன்னா உங்க மேலயும் நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். திஷா, இந்த நம்பர்ல இமிடியேட்டா பிரியங்காவோட போட்டோ அனுப்பு. அர்ஜென்ட். இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கல. பிரக்யா, இது ஒன்னும் கோர்ட் கிடையாது. நாம இங்க சண்டை போட வேண்டாம். போலீஸ் வரட்டும், அவங்க டிசைட் பண்ணட்டும். இன்ஸ்பெக்டர் சார், நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அண்ட் இந்த பொண்ணு தான் மிஸ்ஸிங். இவனாலதான் அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டா. என்ன சொல்றீங்க நீங்க? பிரக்யா, இது நமக்குள்ள இருக்கிற விஷயம் இல்ல. நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிக்கிறேன். பிரியங்கா கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வந்தது. அவ என்கிட்ட ரிஷியை பார்க்க போறதா சொன்னா. ரிஷி என்கிட்ட சாரி சொல்ல போறான், மோல ஸ்டேஷனுக்காகன்னு சொன்னா. இவ அவகிட்ட மன்னிப்பு கேட்க போறதா சொன்னா. அந்த கேஸ் இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு. விஷயத்தை எங்க இருந்து எங்க கொண்டு போறீங்க? பிரக்யா, நான் தான் சொன்னல, இது நமக்குள்ள நடக்கிற விஷயம் இல்ல. எனக்கும் ரிஷிக்குள்ள பிரச்சனை, இதுல தலையிடாத. இன்ஸ்பெக்டர் சார், இவர் சொல்றது எல்லாமே தப்பு. இல்ல இன்ஸ்பெக்டர், இவ அவகிட்ட மன்னிப்பு கேட்க போயிருக்கா. ஆனா மன்னிப்பு கேட்கறதுக்கு பதிலா ஏடா கூடமா பேசியிருக்கான். அது அவளால தாங்கிக்க முடியல. பிரியங்காவை சூசைட் பண்ணிக்க கட்டாயப்படுத்திருக்கா. சூசைட் நடக்கவே இல்ல. இது மிஸ்ஸிங் கேஸ். அவ யார்கிட்டயும் சொல்லாம எங்க போயிட்டான். அதுக்காக இவனை அரெஸ்ட் பண்ண முடியாது. எங்க போயிருக்கா? ஃப்ரெண்டு வீட்டுக்கா? சூசைட் லெட்டர் எழுதி வச்சுட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பாங்களா? அந்த லெட்டர் எங்க? அது லெட்டர் இல்ல, டெட் பாடி இல்ல. எப்படி கேஸ் கொடுப்பீங்க? நீங்க அவனை அரெஸ்ட் பண்ண முடியாது. மேம், முதல்ல நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். எங்களுக்கு எதுவும் கிடைக்காத வரைக்கும் நாங்க அரெஸ்ட் பண்ண மாட்டோம். நீங்க ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. அந்த லெட்டர் இங்கதான் எங்கேயாவது இருக்கும். நான் போய் பார்த்துட்டு வரேன். இங்கதான் எங்கேயாவது இருக்கும். இன்ஸ்பெக்டர் சார், கிடைக்கல. பிரியங்காவுக்கு எதுவும் ஆகியிருக்காது. அவன் நல்லதா இருப்பா. இன்ஸ்பெக்டர் சார், கிடைக்கல. பிரியங்காவுக்கு எதுவும் ஆகியிருக்காது. அவன் நல்லதா இருப்பா. பிரியங்காவுக்கு எதுவும் ஆகியிருக்காது. அவன் நல்லதா இருப்பா. பிரியங்காவுக்கு எதுவும் ஆகியிருக்காது. அவன் நல்லதா இருப்பா.
சார் 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 இந்த போன் கிடைச்சது. அதை நான் பார்க்கலாமா? இது பிரியங்காவோட போன். அப்போ அவ ஃப்ரெண்டோட வீட்டுல இல்ல, இங்கதான் எங்கேயோ சூசைட். பிரியங்காவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைச்சுக்கோ. இல்ல பண்ணாத. இல்ல நான் உன்னை விட மாட்டேன். இல்ல முடியாது, நான் உன்னை விட மாட்டேன். சொன்ன கேள விட மாட்டேன். போ பிராச்சி. பிராச்சி எழுந்துரு. ஓ காட், எவ்வளவு வெயிட்டா இருக்கு. இவ எப்படி விழுந்தா பாத்தியா? ஆமா பார்த்தேன். டாம் அண்ட் ஜெரி மாதிரி, ரைட்? டாம் ஜெரி. எப்படி இப்படி விழுந்த? யூ ஆர் ஃபன்னி. நீ என்னைய பார்க்க வந்த? ஸ்டாப் இட் ரன்வீர். நீ இந்த மாதிரி பேசினாலே எனக்கு சுத்தமா பிடிக்கிறது இல்ல. இவன் உன் கூட தானே இருக்கான். இவன் ஏன் உன்ன மாதிரி இல்ல? ரொம்ப கெட்டு போயிட்டான். இவனை கொஞ்சம் திருத்து. பிராச்சி, see this? இந்த பென் டிரைவ் தானே? எஸ், செக் பண்ணலாமா? வா வா வா, செக் பண்ணிடலாம். கம். ஹே ரன்வீர், ப்ரோ என்ன? நான் குட் பாய் தானே, அதனால எனக்கு எந்த கேர்ள் ஃப்ரெண்டும் இல்ல. ஆனா நல்லவங்களுக்கு எப்பவுமே நான் நல்லவனா தான் தெரிவேன். ஆனா பிராச்சிக்கு என்ன மாதிரி டைப் பசங்களை பிடிக்கும்னு நினைக்கிறேன். என் டைப்புக்குன்னு சொன்னேன், நான் இல்ல. புரிஞ்சுதா? என்ன அப்படி என்ன நினைக்கிற? ஷீ இஸ் லைக் மை சிஸ்டர். ப்ரோ, பிராச்சி ரொம்ப நல்ல பொண்ணு தான். ஆனா என்னோட டைப் கிடையாது. சொல்லுங்க சார். அது இது பிரியங்காவோட போட்டோ. அவ காணாம போயிட்டா. ஒருவேளை சூசைட் பண்ணிருக்கலாம். அந்த கிளிஃப்ல இருந்து கீழே அந்த இடத்துல தேடணும். ஒருவேளை அவ கீழே இருப்பா. ப்ளீஸ் வாங்க வாங்க, எங்களால முடிஞ்சதை பார்க்கறோம். ஐ ப்ராமிஸ் யூ, நான் அவனுக்கு நிச்சயமா தண்டனை வாங்கி கொடுப்பேன். நான் தான் வேண்டான்னு சொன்னல. பிரியங்கா கிட்ட நெருங்காத நான் உங்ககிட்ட சொன்னல. அத மீறிய நீ அவளை பார்க்க வந்திருக்க. உனக்கு என்ன தைரியம் இருந்திருக்கும்? என்ன நினைச்ச? நீ தப்பிச்சிருவன்னு நினைச்சியா? ஏன் அப்படி பண்ண? என்னடா பண்ண? என்ன பண்ண? என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? சார், இவன் ஒரு மிருகம். இவன் தான் ஏதாவது பண்ணிருக்கணும். ஆரம்பத்துல இருந்து நீ தப்பான ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. நீங்க தான் இவனை திரும்ப தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. எத்தனை தடவை சொல்றது? நான் அந்த லெட்டரை படிச்சேனே. விடுங்க, நான் அடிக்கல. சார், எல்லா இடத்துலயும் தேடிட்டோம். டெட் பாடி கிடைக்கவே இல்லை. இந்த பேக் தான் கிடைச்சது. அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பான். இங்கடா எங்க இருக்கா? அவ எங்க இருக்கான்னு சொல்லு. அங்கேயே போய் நம்ம தேடுவோம். அந்த இடத்துல போய் தேடுவோம். அவ எங்க இருக்கான்னு சொல்லு. நீ எங்க கூட போலீஸ் ஸ்டேஷன் வரணும். நீங்களும் தான் வாங்க.
கிளம்பு ரிஷி, நானும் வரேன், பயப்படாத. கடவுளே அவளுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. ரிஷிக்கும் எனக்கும் நடுவுல எல்லாமே நல்லபடியா நடந்திருக்கும். ஒருவேளை ரிஷி இதுல யாரையும் சம்மதப்படுத்தாம இருந்திருக்கணும். எங்க 2 பேருக்குள்ள விஷயத்துல பிரக்யாவை எதுக்கு கொண்டு வரணும்? அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் எதுக்கு பிரக்யா கிட்ட போய் பேசணும்? அவன் பிரக்யாவை இழுத்துட்டு வந்தான், நான் சித்தப்பாவை கூட்டிட்டு போனேன். இப்ப விஷயம் 2 பேர்ல இருந்து 4 பேரா மாறிடுச்சு. ஜனங்களும் அதிகமானாங்க, மேட்ரும் அதிகமாயிடுச்சு. கோர்ட் வரைக்கும் போயாச்சு. ஆனா நான் ஜெயிலுக்கு போகவே மாட்டேன், ரிஷியவும் அனுப்ப மாட்டேன். ஆனா அவனோட லைஃபை மொத்தமா நான் நாசம் பண்ணிடுவேன். ஏன்னா அவன் நான் சொன்னதை கேட்கல. பெருசா என்ன, கல்யாணம் தானே பண்ணிக்க சொன்ன, முடியாதுன்னு சொல்லிட்டான். இனிமே நான் எதுவுமே பேசாம அவனோட லைஃப் ஸ்டோரியை நான் எழுதுவேன். என்னோட ஒவ்வொரு லைனும் அவனோட லைஃப் லைனா மாறும். அவனால என்னை மறக்கவே முடியாது. எல்லாரும் என்னை தேடுவாங்க, அவங்களுக்கு நானும் கிடைக்க மாட்டேன், என்னோட டெட் பாடியும் கிடைக்காது. அவன் அரெஸ்ட் ஆக மாட்டான், ஆனா அவன் டெய்லியும் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துட்டு இருக்கணும். நாள் முழுக்க நொந்து நொந்து அவனோட லைஃப் ஃபுல்லா சந்தோஷமே போயிடும். அவன் சிரிப்பை மறக்கணும். அப்புறம் அவனோட லைஃப் நாசமா போறத டிவிலயோ இல்ல நியூஸ் பேப்பர்லயோ பார்ப்பேன். ரிஷி, இனிமேல் உன்னோட லைஃப், உன்னோட கரியர், உன்னோட ஃபேமிலி எல்லாமே நாசமாயிடும். என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னல, இனிமே உன்னை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஓ காட், என்ன ஹோட்டல் இது? என்னோட ஸ்டாண்டர்டுக்கு இது சரிப்பட்டு வராதே. என்னால இங்க மூச்சு கூட விட முடியல. எப்படி போறது? மே ஹெல்ப் யூ? எனக்கு சில நாட்களுக்கு ரூம் தேவைப்படுது. ஆனா இங்க இருக்கிற நிலைமைய பார்த்தா என்னால இங்க ரொம்ப நாள் இருக்க முடியாது. ஏன் மேடம், இங்க என்ன ப்ராப்ளம் இருக்கு? பிலோ ஸ்டாண்டர்ட், ஐ மீன் லுக் அட் திஸ் பிளேஸ். எவ்வளவு டர்ட்டியான பிளேஸா இருக்கு. எதுக்காக இந்த ஹோட்டல் ஓபன் பண்ணீங்க? இந்த ஹோட்டல் எல்லாம் திறந்திருக்கவே கூடாது. நானே வேற வேலை தேடிட்டு தான் இருக்கேன், தெரிஞ்சா சொல்லுங்க. அப்புறம் இந்த மாதிரி ஹோட்டல்ஸை எதுவும் சொல்ல முடியாது. எவ்வளவு சீப்பான ரூம்ஸ் இருக்கு. ஒரு நாளைக்கு 600 rupees தான். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும்? அப்புறம் இங்க இருக்கிற மேனேஜ்மெண்ட் ஐடியே இல்லாம எல்லாருக்கும் என்ட்ரி கொடுத்துருவாங்க. அவ்வளவு மோசமான மேனேஜ்மெண்ட் இது. அப்போ இங்க எந்த ஐடியும் கேட்க மாட்டாங்களா? மாட்டாங்க. ஓகே, அப்போ ஒரு வேலை பண்ணுங்க, எனக்கு ரூம் கிளீன் பண்றதுக்கு பொருட்கள் அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே, அப்போ நீங்க இங்க ரூம் எடுக்க போறீங்களா? ஆமா. பட் இது பிலோ ஸ்டாண்டர்ட் ஆச்சே. அப்புறம் உனக்கு இங்க வேலை செய்ய பிடிக்கல, அதனால வேலை பாக்குறல்ல. நம்ம லைஃப்ல சில வேலைகள் செய்யறோம் ஏன்னா நம்ம கிட்ட வேற ஆப்ஷன்ஸ் இருக்காது. அந்த வேலையை நம்ம எதுக்காக பண்றோம்னா அந்த இடத்துல நம்ம தேவைகள் நிறைவேறும். மேடம், நீங்க உங்களோட டீடைல்ஸ் இதுல ஃபில் பண்ணி கொடுங்க. சீமா, உங்க ஐடி கொடுங்களேன் ப்ளீஸ். நீ தானே சொன்ன இப்போ ஐடி கேட்க மாட்டீங்கன்னு. ஐடி இல்லாம என்ட்ரி கொடுக்கல, ஆனா அதுக்கு 100 rupees எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. ரூம்க்கு 700 வாங்குறோம். ஓகே ஃபைன். பெல் பாய். எஸ் மேம். மேடம்க்கு ரூம் நம்பர் 02 கொடுத்துடுங்க. ஓகே. பெல் பாய்? இவன் இங்க இருக்க எல்லா வேலையும் செய்வான். இங்க வெயிட்டரும் இவன் தான். அப்போ ஸ்வீப்பர்? ஆல் இன் ஒன். வாங்க மேடம். ரிஷி எங்க? வேர் இஸ் ரிஷி? ரிஷி, நீங்க இப்பதான் வரீங்களா? சித்தி, அது லேட் ஆயிடுச்சு. எப்படி லேட் ஆச்சு? நீங்க எனக்கு முன்னாடி தானே கிளம்புனீங்க, அப்புறம் எப்படி எனக்கு அப்புறமா? என்னாச்சு? வர்ற வழியில நாங்க கொஞ்சம் நின்னுட்டோம். இவன் கிட்ட கொஞ்சம் கேள்வி கேட்க. இவன் என்ன சொன்னா? உனக்கு ஒண்ணும் இல்லையே?
எங்களுக்கு புரியல. இவன் சொல்றது உண்மையா பொய்யான்னு எங்களுக்கு தெரியல. இவன் எங்க கிட்ட சொன்ன கதை ஏதோ பிலிம் கதை மாதிரியே இருக்கு. அதுல ஒரு பொண்ணு காதல்ல பைத்தியம், அதுக்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவான். பிரியங்கா இவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்திருக்கா. போன்ல கல்யாண மந்திரத்தை போட்டு நெருப்பு மூட்டி அந்த அக்னியை இவங்க சுத்தி வந்திருக்காங்க. நாங்க ஃபார்மல் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டோம். ஸ்டேட்மெண்டா? இவ உண்மை சொல்ற நீங்க நினைக்கிறீங்களா? யாரு உண்மையை சொல்றாங்க இல்லன்னு இப்ப எங்களால சொல்ல முடியாது. நீங்க ஒண்ணு சொல்றீங்க, இவன் ஒண்ணு சொல்றான். அது எங்களுக்கு ஜஸ்ட் வார்த்தைகள் தான். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ப்ரூஃபும் கிடைக்கல. பிரியங்கா சூசைட் தான் பண்ணிக்கிட்டான்னு எங்களால ப்ரூஃப் பண்ண முடியல. முதல்ல நாங்க இன்வெஸ்டிகேட் பண்றோம், அதுக்கப்புறம் தான் எல்லாம் தெரியும். சார், உங்களுக்கு என்ன ப்ரூஃப் வேணும்? சூசைட் லெட்டர்ல என்ன எழுதி இருந்தது நான் சொன்னல. நீங்க சொன்னீங்க, ஆனா அந்த லெட்டரை காட்டுனீங்களா? இல்ல. மிஸ்டர் அபி, இந்த கேஸ்ல சென்சிட்டிவ் இருக்கும், உண்மை காம்ப்ளிகேட்டடா இருக்கும், அப்புறம் ரிசல்ட் ஷாக்கிங்கா இருக்கும். நீங்க சொல்றத பார்த்தா இவனை அரெஸ்ட் பண்ண மாட்டீங்களா? இல்ல